கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலை எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எரேமியா 31 அதிகாரம் 34 வசனத்திலே, இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்துகொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாந்தத்திலே நிறைய இடத்துல தேவனுடைய கோபம் எழுதப்பட்டிருக்கு. மனம் திரும்ப சொல்கிறார், உங்களுடைய பாவத்தை மன்னிக்கிறேன் என்கிறார். இதெல்லாம் நம்ம இந்த வசனத்தெல்லாம் தியானிக்கும் போது நம்ம மேல பரம தகப்பன் அன்பா இருக்கிறார். ஒரு பக்கம் பார்த்தா மனம் திரும்ப, எதுக்கு? நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். இன்னொரு பக்கம் எச்சரிப்பு, ஏன்? கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது உலகத்துக்குள்ள இவ்வளவு ஆபத்து இருக்கு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. காரணம் என்ன? ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ஒரு பாவத்திலே, ஒரு அக்கிரமத்திலே, ஒரு தீமையான காரியத்திலே, ஒரு பொல்லாத காரியத்திலே சிக்கி கொள்றான். சத்ரு எல்லா இடத்துலையும் வலையை விரிச்சு வச்சிருக்கான். எவன் பேதையோ எவன் மதிகேடோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். சத்ரு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரியத்திலே ஒரு தடை, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், இதெல்லாம் தாண்டி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஜெய கிறிஸ்து நம்ம கூட இருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பல காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது தேசத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு காரியம் இருக்கு, இவ்வளவு தீமையான காரியம் இருக்கு, இவ்வளவு பொல்லாத காரியம் இருக்கு. ஒரு மனுஷன் கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சுனாலே மாம்சத்துக்குரிய கண்ணோட்டாயி, அதுக்கப்புறம் ஜென்ம சுபாவம், துன்மார்க்கமான காரியம், மோக இச்சை, காம விகாரம், எத்தனை காரியங்கள், அசுத்தமான காரியங்கள், அக்கிரமமான காரியங்கள். ஒரு வீட்டுக்குள்ள பல பிரச்சனை வருது. எப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது எல்லா பிரச்சனையும். இந்த இரவு நேரத்திலே இன்னைக்குள்ள வாக்கு தத்துவம் செய்தி, இன்னைக்குள்ள செய்தி என்னன்னா வாக்கு தத்துவம். இந்த வாக்கு தத்துவங்களை நாம் தியானிக்க வேண்டும் என்றால் முதல்ல நாம் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக உலக ரட்சகரா வெளிப்பட்டார். நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது நம்ம குடும்பத்துக்குள்ளே விடுதலை, சிறையிருப்பிலிருந்து விடுதலை, சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம், இந்த பூமியிலே சமாதானமான ஒரு வாழ்க்கை, ஆத்மாவில் ஒரு விடுதலை, சரீரத்தில் சில குடும்பத்தில் வியாதியில் இருப்பாங்க, அந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்றால் இரவும் போலுமாக தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து கிருபை பெற்றுக் கொள்ளும் போது பிதாவின் சித்தம் செய்ய முடியும், அவருக்கு பிரியமானபடி வாழ முடியும், அவருடைய அன்பில் நிலைத்திருக்க முடியும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அனுதினமும் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு மனுஷன் எப்படிலாம் கஷ்டப்படுறான், ஒரு மனுஷன் எப்படிலாம் போராடுறான். சில குடும்பத்தில் ஜபகுதிப்புலாம் வரும். உடனே என்ன சொல்லி பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, 3 வருஷம் முன்னாடி உங்கள்கிட்ட பேசணும், 2 வருஷம் முன்னாடி உங்கள்கிட்ட பேசணும், அந்த காரியம்லாம் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தந்தார். நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லலை, என் கணவருக்காக ஜெபம் பண்ணினேன், என் கணவர் ரட்சிக்கப்பட்டாரு, என் பிள்ளை திருமண காரியத்துக்காக ஜெபம் பண்ணேன், திருமணம் முடிஞ்சிட்டு, எத்தனையோ காரியங்கள் சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்திலே ஒரு சகோதரி தொலைபேசி மூலியமாக பேசும்போது ஜெபித்ததுக்கு அப்புறம் கற்பத்தின் ஆசீர்வதித்தார். எத்தனையோ சாட்சி வரும். நம்ம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்து இந்த பூமியில ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை, அவ்வளவுதான். கிறிஸ்துவ வாழ்க்கை அப்படின்னா சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை.
கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது தான் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. அன்பினாலே நிரப்பப்படணும், கிருபையை பெற்றுக்கொள்ளணும், அவரோட வல்லமை பெற்றுக்கொள்ளணும், பரிசுத்தாவிலாம் நிரப்பப்படணும். இரவு நேரத்திலே நிறைய சூழ்நிலையில் இணைந்திருக்கிறீங்க. எனக்கு நிம்மதி இல்லை பிரதர், எப்போ நிம்மதி வரும்? நான் கஷ்டத்தில் இருக்கேன், இந்த கஷ்டம் எப்போ மாறும்? நான் பிரச்சனையில் இருக்கேன், என் பிரச்சனை மாறுமா? மாறும். ஏன்னா என் வாழ்க்கையில் இதெல்லாம் மாறிச்சு. நான் மாந்திரியத்தில் கஷ்டப்பட்டேன்னா சொந்த காசுலேயே சூனியம் நானே கொடுத்துருக்கேன். மனுஷனை நம்பி ஒரு 13 லட்சம் கொடுத்தேன் 2014 2015. இன்னைக்கு பார்த்தா பல லட்சங்கள் வரும். வியாபாரத்தில் நஷ்டம், ஒரு 60 கோடியே காலி பண்ணியிருக்கேன். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா இந்த 60 கோடிலாம் ஒன்றுமே இல்லை. மனுஷன்ட்ட 13 லட்சம் போச்சு, நஷ்டப்பட்டானா ஒன்றுமே இல்லை. எனக்கு ஜீவ சுவாசத்தை தந்திருக்கிறார். அது எவ்வளோ கிருபை தெரியுமா? குடும்பமாக இருக்கிறேன், ஃபேமிலியாக இருக்கிறேன், எவ்வளோ கிருபை தெரியுமா? முழு நேர ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணிச்சுக்கார், எவ்வளோ கிருபை தெரியுமா? அதனால இரவு நேரத்தில் நிறைய குடும்பத்தில் புலம்பிட்டு இருப்பாங்க. இந்த வசனத்துல கீழ் பக்கம் அழகா எழுதப்பட்டிருக்கு, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து. என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னா என் அக்கிரமத்தை மன்னித்தா மட்டும்தான் அபிஷேகம் பண்ண முடியும். நான் விக்கிரத்துக்கு பல லட்சங்கள் கொடுத்துருக்கேன், மாந்திரியத்துக்கு பல லட்சங்கள் கொடுத்து மனுஷனை நம்பியே வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு நாள் இயேசு தேடி வந்து என்னை மீட்டெடுத்தார், என்னை தொட்டார், என்னை பரிசுத்தப்படுத்தினார், என்னை நீதிமானா மாத்தினார், கிருபை தந்தார். இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது நான் அப்பந்தான் யோசித்தேன், ஐயோ நான் கர்த்தரை விட்டு தள்ளி போன துன்மார்க்கனா இருக்கனே, நான் அக்கிரமக்காரனா இருக்கனே, நான் பாவத்துல வாழ்ந்தனே. எப்படி என் பாவத்தை மன்னிச்சாரு, எப்படி என் அக்கிரமத்தை மன்னிச்சாரு? என் மேல அவ்வளோ அன்பா இருக்காரு. அதே அன்பு தான் உங்க மேலேயும் இருக்காரு. நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து. சில வீட்டுல பிள்ளைகள் ரொம்ப சேட்டை பண்ணும், பையங்க ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. எங்க வீட்டிலலாம் அப்படி இருந்திருக்கு. ஃபேமிலி ஸ்டோரில் நமக்கு தேவையில்லை. சில வீட்டில் பிள்ளைகள் சேட்டை பண்ண உடனே வெளியில் வச்சு நிறைய பிள்ளைகளுக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க, அடி கொடுப்பாங்க. இதெல்லாம் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி நடக்கும். இப்போலாம் பிள்ளைக்கு எதுவுமே சொல்றது இல்லை. அம்மா அப்பா கண்டித்து வளர்த்துவாங்க, கண்டித்து நடத்துவாங்க, இப்படிதான் வாழணும்னு சொல்லி சொல்லிக் கொடுப்பாங்க. நம்முடைய அக்கிரமம், நம்முடைய பாவம், நம்முடைய மீறுதல் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார் அப்படின்னாலே நம்ம மேல தேவன் எவ்வளவு அன்பா இருக்கார். அதை நம்ம கொஞ்சம் நிதானமா யோசித்து பார்க்கணும். இரவு நேரத்திலே தேவன் அருளி அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக செய்தி கேட்குறீங்களா? இன்னைக்குள்ள செய்தி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். எப்படி பிரதர் அப்படின்னா, இனி ஒருவன் தன் அயலானை நோக்கி, ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கர்த்தரை அறிந்து கொள். அந்த வேலை நீங்க நல்லா யோசிக்கணும். கர்த்தரை அறிந்து கொள், இயேசுவை தெரிந்து கொள்ளுப்பா அப்படின்னு சொல்லி போதிக்க வேண்டிய தேவையில்லையா? அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும். இப்ப நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும் சரி, இந்த செய்தி உங்க வீட்டுக்குள்ள வரும்போது, உங்க செல்போன்ல வரும்போது உங்க இதயத்துல என்ன பாரம் இருக்கும் தெரியுமா? ஐயோ நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் நான் அந்த பாவத்துல இருக்கிறேனே, நான் விபச்சார பாவத்துல இருக்கிறேனே, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் நான் அசுத்தமான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, நான் செல்போன்ல அடிமையா இருக்கிறேனே, நான் தண்ணி அடிக்கிறேனே, நான் என் மனைவிக்கு தெரியாம நான் தப்பு பண்ணிட்டு இருக்கிறேனே, என் இதயத்துக்குள்ள இவ்வளவு மன அழுத்தம் இருக்கு, இது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சில குடும்பத்துல யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. இப்ப நைட் நேரத்துல செய்தி உங்க வீட்டுல வரும்போது சில குடும்பத்துல அந்தரங்கத்துல இந்த பாவம் இருக்கு, ரகசியமான அந்த பாவம் இருக்கு, இது யாருக்கும் தெரியாதே, இவ்வளவு பெரிய ஒரு பாவத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, என் பாவத்தை யாரு மன்னிப்பா? இயேசு மன்னிப்பார், இயேசு மன்னிப்பார். உங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதி, உங்களுக்காக ஜீவனை தந்தவர், உலக ரட்சகர், அவர் மன்னிப்பார். நம்முடைய பாவங்களுக்காக சுமந்து, எல்லா பாவத்தையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை வெளிப்பட்டவர், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை வெளிப்பட்டவர், இன்றும் நமக்காக பிதாவுடைய வலது பரிசத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, பிரதர் நீங்க சொல்றது உண்மைதான பிரதர்,
ஆமா, உண்மைதான். என் பாவத்தை மன்னிச்ச இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார். அவர் தான் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போவார். அவர் தான் நம்முடைய பாவத்தை மன்னிப்பார், நம்முடைய அக்கிரமத்தை மன்னிப்பார், நம்முடைய தலைமுறை சாபத்தை எல்லாம் சிலுவையில சுமந்தவர். இரவு நேரத்திலே சில குடும்பத்திலே கண்ணீர் வடிக்கிறீங்க. என் பாவத்தை மன்னிச்சுவாரா? மன்னிப்பார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து, அந்த ஒவ்வொரு வேர்டுமே நீங்க நல்லா கவனிக்கணும். அக்கிரமத்தை மன்னித்து. அக்கிரமத்தை யாருப்பா மன்னிப்பா? யாரு மன்னிக்க முடியும்? எந்த ஒரு மனுஷனுமே மன்னிக்க முடியாது. உங்களை உருவாக்குன ஒரு தேவன் மட்டும்தான் மன்னிக்க முடியும். உங்களை யாரு உருவாக்குனாரோ அவர் மட்டும்தான் சரி செய்ய முடியும். எந்த மனுஷனும் சரி செய்ய முடியாது. நான் எந்த நாட்டுக்கு போனாலும் என் பாவம் மன்னிக்கப்படாது. ஆனால் இயேசு என்ற நாமத்தினாலே நம்முடைய பாவத்தை எல்லாம் வேதம் சொல்லிடுது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அப்பா, நான் உமக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்துட்டப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய சமூகத்துல தாழ்த்தும் போது தம்முடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிறார். நான் அவர்கள் அக்கிரமங்களை மன்னித்து. அக்கிரமத்தை மன்னிக்கிற தேவன் எவ்வளவு பெரிய தேவன் தெரியுமா? அக்கிரமத்தை மன்னிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய அக்கிரமத்தை மன்னித்து நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். தம்முடைய ஜீவ சுவாசத்தை தந்திருக்கிறார். இரவு நேரத்திலே பல சூழ்நிலையிலே, தனிமையிலே, வேதனையிலே, கலக்கத்தோடு, குழப்பத்தோடு, பிரச்சனையோடு, மன அழுத்தத்தோடு, போராட்டத்தோடு, சில குடும்பத்தெல்லாம் பயம். ஐயோ, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இதை நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? நிறைய குடும்பத்துல ரகசிய பாவம், ரகசிய பாவத்துல அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. பிசாசனுடைய பிடியில வாழ்ந்துட்டு இருக்காங்க. சிறையிருப்புல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஜனங்களை யாரு மீட்டெடுக்க முடியும்? எந்த மனுஷனும் மீட்டு எடுக்க முடியாது. சரீரத்துல ஒரு பலவீனம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போறோம். என் இதயத்துக்குள்ள ஒரு மன அழுத்தம் இருக்கு, என் ஆத்துமாவில் ஒரு காரியத்தை நான் யோசித்து நான் வாழ்ந்துட்டே இருக்கேன். இந்த பிரச்சனைல இருந்து யார் என்னை வெளியில கொண்டு வர முடியும்? எந்த மனுஷன் வெளியே கொண்டு வருவான்? ஒரு மனுஷனும் வெளியில கொண்டு வர முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து உங்களை வெளியில கொண்டு வருவார். உங்க ஆத்மாவுக்குள்ள ஒரு விடுதலை, உங்க சரீரத்துல ஒரு விடுதலை, ஆவியில ஒரு விடுதலை, வாழ்க்கையில மன அழுத்தத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? விடுதலை தருகிற இயேசு உண்டு. அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவரை நம்பும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம், இவ்வளவு பெரிய விடுதலை, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இயேசுதான்ப்பா உங்க மேல அன்பா இருக்காரு. அவர் தான் உங்களை நேசிக்கிறார். அவர் தான் உங்க மேல பாசமா இருக்காரு. 24 மணி நேரம் உங்களையே யோசிச்சுட்டு இருக்காரு. உங்களை உருவாக்குன தேவன், நம்மளை உருவாக்குன தேவன் நம்ம மேல பட்சமாய் சாய்ந்து இன்னைக்கு மனம் திரும்பிடு. இன்னைக்கு இந்த பாவத்துல மனம் திரும்பிடு. நான் உன் அக்கிரமத்தை மன்னிக்கிறேன், நான் அக்கிரமத்தை மன்னிக்கிறேன். அவர்கள் பாவங்களை இனி நினையாமல் இருப்பேன். அந்த கடைசி வேட யோசிச்சு பாருங்க. அக்கிரமத்தை மன்னிச்சிட்டேன், உன் பாவத்தை இனிமேல் நான் நினைக்க மாட்டேன், ஆனா என்கிட்ட மனம் திரும்பிடு. அழகா சொல்றாரு. இனி ஒருவன் தன் அயலானையும், இனி ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை, தேவையில்லை அப்படின்ட்டு. நானே என் பிள்ளைகளை வழி நடத்துவேன். நல்ல மேய்ப்பன். அந்த நல்ல மேய்ப்பன் உங்களோடு பேசுகிறார். ஒருவேளை இந்த இரவு செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்தால் கர்த்தர் பக்கம் மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களை மீட்டெடுப்பார், நித்திய ஜீவன்களை சேர்த்துக் கொள்வார். சதா காலங்களிலும் நாம் அவரோட வாழ முடியும். நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன், என் பாவத்தை மன்னிப்பாரா? மன்னிப்பார். மன்னிக்கிறது தயவு பெருத்து வைக்கிறார். இரக்கத்துல ஐஸ்வர்யமுள்ள தேவன். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். கண்டிப்பாக உங்க குடும்பத்தில் உள்ள எல்லா சூழ்நிலையும் மாற்றி ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் மூலியமாக உங்க பிள்ளைகளோட நீங்க பேசின கிருபைக்கா நன்றிப்பா.
நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன் என்று சொன்னீங்கப்பா. சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று சொன்னீங்கப்பா. அப்பா, இன்னைக்குள்ள செய்தி யாரெல்லாம் கேட்குறாங்களோ, தேவன் அருளிய அப்பா மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் கேட்குறாங்களோ, உங்க பிள்ளைகளோட நீங்க தான்ப்பா பேசுனீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. என்னை தாழ்த்துறோம்ப்பா. உங்க பிள்ளையோட பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா, அது ஜீவனுள்ள வார்த்தை. ஒவ்வொரு ஆத்துமா விலையேற பெற்றது. ஒரு பாவி மனம் திரும்பும் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தருடைய விசேஷமாக அப்பா, பாத்திரத்தை சுமக்கூடிய பிள்ளைகளுப்பா, உண்மையா வாழ்றதுக்கு எங்களை தாழ்த்திரோம்ப்பா. பரிசுத்தமா வாழ்றதுக்கு எங்களை தாழ்த்திரோம்ப்பா. கர்த்தரை விட்டு நாங்கள் எத்தனையோ காரியத்துல தள்ளி போயிட்டோம்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்களுடைய கிருபை வேணும்ப்பா. நித்திய ஜீவனுக்குள்ள உங்க கிருபை தாங்கப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை சுத்திகரித்து எங்களை ஆசிரியங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேதியில யாரெல்லாம் வெளியில போயிட்டு இருந்தாங்களோ எல்லா குடும்பத்தையும் பாதுகாத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம். கற்பதனிக்கா ஜெபிக்கிறாங்க, மாசமா இருக்காங்க, டெலிவரி கொடுப்பாங்க, எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க. கற்பதனிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமறிங்க ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாய்மொழி மாசம் டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்தியர் கொடுத்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தரே வாசல் திறந்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. மதுபான அடிமை, விபச்சார அடிமை, விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், புள்ளி சுனிமி, ஏவல், போதை காரியங்கள், தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு அறிக்கை பண்ணட்டும். கர்த்தர் விடுதலை கொடுங்க. மனம் திரும்பி வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. ஹாஸ்பிட்டலில் அவசர சிகிச்சையில் இருக்காங்க, ஐசியூவில் இருக்காங்க, ஆக்சிடென்ட் கேஸு, கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, வைரஸில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, புதுசாக வியாதி வருதுப்பா. எத்தனையோ காரியத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எந்தெந்த தேசத்துக்குள்ளே எந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ உம்முடைய தழும்புள்ள கரத்தினாலே தொட்டு சுகமாக்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பரிபூர்ணமாக விடுதலை செய்ய வேண்டும். என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்திலும் பரிபூர்ணமான விடுதலை உண்டாகட்டும், பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நிறைய குடும்பத்தில் தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க. எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன பார்த்து மன்னித்து மறுபடியும் ஆசீர்வதிக்க நன்றி. கடன்ல இருக்காங்கப்பா, நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பா என்று வேதம் சொல்லுது. நீயோ கடன் வாங்குவதில்லை என்று வேதம் சொல்லுது. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில, உங்களோட வாழ்க்கையில சரீரத்தை எல்லாம், வாழ்க்கையில சரித்திரம் எல்லாம் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. என்று முதல் நீ ஆசீர்வாதம் இருப்பா என்று பேசும்படி உங்க பிள்ளையோட வாழ்க்கையை ஆசீர்வாதத்துக்கிடுங்க. இன்று முதல் ஆசீர்வாதமா இருக்கட்டும்ப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசிரியம், பரிசுத்தப்படுத்தி ஆசிரியம். நைட் டியூட்டியில் இருக்காங்க, டிரைவிங் லைனில் போயிட்டு இருக்காங்க, வியாபாரத்தில் இருக்காங்க, வாலிப பிள்ளைகள், வாலிப பையன், எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துங்க. அப்பா, குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள் உலகத்துக்குள்ள இருக்குப்பா. எந்த ஒரு பாவ அடிமையில சிக்கி கொள்ளக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. நைட் நேரத்தில் யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ, தனிமையில் இருக்காங்களோ, உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ்வோம்ப்பா. வாழ்க்கையில இருக்க குறைகள் எல்லாம் மன்னிச்சிருங்க. எத்தனையோ இடத்துல இணைந்திருக்காங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. குறைகள் எல்லாம் மன்னித்து ஆசிரிங்க. வெளிநாட்டுல இருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு வேணும். ஒவ்வொரு வீடும் இயேசு கிறிஸ்து ராஜா உருவின பட்டயத்தோட தேவ தூதர் உலாய் வந்துட்டும். எங்க வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வரும்போது விடுதலை, ஆரோக்கியம், சந்தோஷம், சமாதானம். எங்க வீட்டுக்குள்ள கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவே இறங்கி வாங்கப்பா. எங்க இதயத்துக்குள்ள வாங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் தேவ சமாதானம் உண்டாட்டும். வரக்கூடிய காரியத்தை திட்டமா வெளிப்படுத்துங்க. அதிகாலவேளை உங்களுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க. தேவனர்லி அப்ப மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கணும். யாரெல்லாம் யூடியூப் மூலியமா இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தரே கூட இருந்து ஆசிரியங்க. கர்த்தரோட வருகையில் நாங்கள் காணப்படணும். எங்களுடைய பாவத்தை அக்கிரமத்தை மன்னித்து இனி நினையாமல் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ண கிருபைக்காக நன்றி. 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமெல்லாம் ஒவ்வொருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கொடுங்க ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் எங்களை ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துள்ளீர்கள். God bless you.
Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.